ஒரு நிமிடம் சிந்தித்துப் பாருங்கள். நம் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே சூனியம் செய்யப்பட்ட போது அவர்கள் எப்படி உணர்ந்திருப்பார்கள்? உடல் தளர்ந்து மனம் குழம்பி 1 மாதம் வரை படுக்கையில் இருந்தார்கள். அந்த நேரத்தில் அவர்களை பாதுகாக்க அல்லாஹ் நேரடியாக இறக்கியருளிய ஒரு அற்புதம்தான் சூரத்துன் நாஸ். இது வெறும் மந்திரமல்ல, இது ஒரு கவசம். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கண்ணுக்குத் தெரியாத தீய சக்திகளிடமிருந்தும், மனதை அரிக்கும் தீய எண்ணங்களிலிருந்தும், ஷைத்தானின் ஊசலாட்டங்களிலிருந்தும் எப்படி பாதுகாக்க இந்த சூரா ஒரு சக்தி வாய்ந்த அரணாக இருக்கிறது என்பதை இன்று நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம். இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நிச்சயம். இன்று நாம் பார்க்கப் போகும் சூரா குர்ஆனின் கடைசி அத்தியாயம். வெறும் 6 வசனங்கள்தான். ஆனால் இதன் சக்தி அளவிடவே முடியாது. இதன் பெயர் சூரத்துன் நாஸ். நாஸ் என்றால் மனிதர்கள். ஆம், மனிதர்களை படைத்த இறைவன் மனிதர்களுக்காகவே இறக்கியருளிய பாதுகாப்பு மந்திரம் இது. ஒரு நிமிடம். இதை ஓதுவதால் உங்கள் மனதில் வரும் குழப்பம், பயம், எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் ஓடிவிடும் என்று நான் சொன்னால் நம்புவீர்களா? ஒருவேளை இதெல்லாம் சாத்தியமா என்று உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் நான் வெறும் நம்பிக்கை பற்றி பேசவில்லை, அனுபவத்தை பற்றி பேசுகிறேன். அதையும் தாண்டி இறைவனின் வாக்குறுதியை பற்றி பேசுகிறேன். வாருங்கள். இஸ்லாத்தின் செய்தியை பரப்பிக் கொண்டிருந்த நேரம். அந்த சமயத்தில் அவர்களுக்கு ஒரு பெரும் சோதனை வந்தது. யூதப் பெண்ணின் சூனியம். ஆம், சூனியத்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல் தளர்ந்து நோயுற்று 1 மாதம் வரை வீட்டிலேயே இருந்ததாக வரலாறு சொல்கிறது. சிந்தித்துப் பாருங்கள். அகிலத்தாருக்கே அருட்கொடையான நம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே இப்படி ஒரு நிலை என்றால், சாதாரண மனிதர்களாகிய நமக்கு என்னவெல்லாம் நடக்கலாம்? அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து, இது தீய சக்தியின் வேலை, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னார்கள். அதுதான் சூரத்துன் நாஸ். இது வெறும் கடந்த கால வரலாறு மட்டுமல்ல, இது நம் ஒவ்வொருவரின் அன்றாட வாழ்க்கையிலும் நடக்கும் போராட்டம்தான். உங்கள் மனதில் திடீர் என்று ஒரு எதிர்மறை எண்ணம் வருகிறதா? யாரையாவது பற்றி தவறாக நினைக்கத் தோன்றுகிறதா? உங்கள் குழந்தைகள் இரவில் பயந்து தூங்க மறுக்கிறார்களா? உங்கள் வீட்டில் காரணமில்லாமல் சண்டை சச்சரவுகள் அதிகரிக்கிறதா? உறவுகளில் விரிசல் ஏற்படுகிறதா? வேலை செய்யும் இடத்தில் மன அமைதி இல்லையா? இதற்குப் பின்னால் இருப்பது வஸ்வாஸ் என்ற தீய ஊசலாட்டம். நபியே, நீர் கூறுவீராக, மனிதர்களின் இறைவனிடத்தில் நான் காவல் தேடுகிறேன். அவனே மனிதர்களின் அரசன். இங்கு குல் என்றால் கூறுவீராக். அஊது என்றால் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ரப்பின் நாஸ் என்றால் மனிதர்களின் இறைவன். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் படைத்து சீராக பராமரித்து வளர்ப்பவன் அவன் ஒருவனே. நாம் பாதுகாப்பு தேடுவது இந்த சக்தி வாய்ந்த கருணையுள்ள ரப்பிடம். உலக அரசர்கள் கூட குறிப்பிட்ட எல்லைக்குள்தான் அதிகாரம் செலுத்துவார்கள். ஆனால் அல்லாஹ்வோ மனிதர்கள் அனைவரின் மீதும் முழுமையான அதிகாரம் கொண்டவன். அவன்தான் உண்மையான அரசன். ஆட்சி அதிகாரம் அனைத்தும் அவனிடமே. அப்படியான ஒரு பேரரசனிடம் நாம் பாதுகாப்பு தேடும்போது எந்த தீய சக்தியால் நம்மை நெருங்க முடியும்? அவனே மனிதர்களின் நாயன். பதுங்கியிருந்து வீண் சந்தேகங்களை உண்டாக்குபவனின் தீங்கை விட்டும் இறைவனிடத்தில் நான் காவல் தேடுகிறேன். அவன் மனிதர்களின் இதயங்களில் வீண் சந்தேகங்களை உண்டாக்குகிறான். இத்தகையோர் ஜின்களிலும் மனிதர்களிலும் இருக்கின்றனர். இந்த தீய சக்திகள், ஷைத்தானின் தூண்டுதல்கள் ஜின்களிடமிருந்தும் வரலாம், மனிதர்களிடமிருந்தும் வரலாம். ஆம், மனித ரூபத்தில் இருக்கும் ஷைத்தான்களும் உண்டு. நம்மை பொறாமையுடன் பார்க்கும் கண்கள், நமக்கு தீங்கு விளைவிக்க நினைக்கும் மனிதர்கள், நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்யும் நபர்கள், இவர்களிடமிருந்தும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டும். இந்த 6 வசனங்களும் ஷைத்தானின் சதித்திட்டங்களையும் அவனிடமிருந்து பாதுகாப்பு தேடும் வழிமுறைகளையும் மிகத் தெளிவாக விளக்குகின்றன. இதை வார்த்தைக்கு வார்த்தை புரிந்து கொண்டால் உங்கள் நாவை விட உங்கள் இதயம் முதலில் இந்த சூராவை ஓதும். இப்போது நீங்கள் கேட்கலாம், நான் தினமும் ஓதுகிறேன், ஆனால் மாற்றம் தெரியவில்லையே. ஒரு நிமிடம். சூராவை ஓதுவது மட்டும் போதாது, அதை உணர வேண்டும், அதன்படி செயல்பட வேண்டும். இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்கிறார்கள், யார் சூரத்துன் நாஸை ஒவ்வொரு தொழுகைக்குப் பிறகு ஓதுகிறாரோ
அவருக்கு 7 வகையான பாதுகாப்பு கிடைக்கும். ஷைத்தானின் வஸ்வாசிலிருந்து, தீய கண்ணிலிருந்து, அச்சத்திலிருந்து, பொறாமையிலிருந்து, தூக்கமின்மையிலிருந்து, திடீர் விபத்திலிருந்து, மறுமையின் பயத்திலிருந்து. சிந்தித்துப் பாருங்கள், ஒரே ஒரு சூரா, நீங்கள் ஓதுவது வெறும் 6 வசனங்கள். ஆனால் அல்லாஹ் தருவது 7 வகையான பாதுகாப்பு. இது எவ்வளவு பெரிய அருட்கொடை! நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஃபஜ்ர், மக்ரிப், இஷா தொழுகைகளுக்குப் பிறகு ஓதுவார்கள். நாம் 5 வேளை தொழுகைகளிலும் இதைச் சேர்த்துக் கொள்ளலாம். 1 நிமிடம். 5 வசனம் ஓத 1 நிமிடம் போதும். ஆனால் அந்த 1 நிமிடம் உங்கள் 24 மணி நேரத்தையும் பாதுகாக்கும். இது வெறும் பிரார்த்தனை மட்டுமல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை. இந்த சூரா பயம், சந்தேகம், எதிர்மறை எண்ணங்கள் ஆகியவற்றிலிருந்து மனதை சுத்தப்படுத்த உதவுகிறது. நான் சொல்வதை நம்புங்கள், நீங்கள் தினமும் செய்கிற ஒரு 5 நிமிட செயல் உங்கள் முழு வாழ்க்கையையும் அடியோடு மாற்றும் சக்தி கொண்டது. நாள் முழுவதும் நீங்கள் படும் கஷ்டங்கள், தீராத மன உளைச்சல், எதிர்காலத்தைப் பற்றிய பயம், இவை எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு தீர்வு இருக்கிறது என்று சொன்னால் நம்புவீர்களா? அந்த தீர்வுதான் இஷா தொழுகை. நிறைய பேர் வேலை, களைப்பு என்று சொல்லி மிகச் சாதாரணமாக தட்டிக் கழிக்கும் இந்த ஒரு தொழுகையில் எவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது என்று இந்த காணொளியின் முடிவில் நீங்கள் மிரண்டு போவீர்கள். இது வெறும் கடமை அல்ல, இது உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல அல்லாஹ் கொடுத்த ஒரு சீக்ரெட் கோட். அந்த ரகசியம் என்ன என்பதைத்தான் இப்போது உடைக்கப் போகிறோம். யோசித்துப் பாருங்கள், ஒரு நாள் முழுவதும் நீங்கள் சுமந்த மன அழுத்தத்தையும் கவலைகளையும் ஒரு சுவிட்சை போட்டது போல நிறுத்தினால் எப்படி இருக்கும்? அதுதான் ஈஷா. இது வெறும் ஒரு இறுதித் தொழுகை அல்ல, இது உங்கள் மனதிற்கான ஒரு ரீசெட் பட்டன். இதன் முதல் பலன் கற்பனை செய்ய முடியாத மன அமைதி. உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் பாரங்களையும் அல்லாஹ்விடம் உங்கள் சஜ்தாவில் இறக்கி வைத்து, யா அல்லாஹ், இது என் சக்திக்கு மீறியது, நீயே பார்த்துக்கொள் என்று நீங்கள் சொல்லும் அந்த ஒரு நொடியில் கிடைக்கும் நிம்மதிக்கு விலை கிடையாது. ஆனால் நன்மைகள் இத்துடன் முடியவில்லை. இதன் ரிவார்ட்களைக் கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் இஷா தொழுகையை ஜமாத்துடன் தொழுகிறாரோ அவர் பாதி இரவு நின்று வணங்கிய நன்மை கிடைக்கும். சில நிமிடங்கள் நீங்கள் செய்யும் ஒரு செயலுக்கு பல மணி நேர வணக்கம் செய்த நன்மை. இது என்ன ஒரு கிரேசி டீல் பாருங்கள். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நயவஞ்சகர்களுக்கு ஃபஜ்ரு, இஷா தொழுகைகளை விட கடினமான தொழுகை வேறு இல்லை. அந்த இரண்டில் உள்ள நன்மைகளை அவர்கள் அறிந்தால் தரையில் இழுத்துக் கொண்டாவது பள்ளிக்கு வந்திருப்பார்கள் என்று கூறினார்கள்.